Good morning children. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வேதிவினை வேகவியல் பாடத்தினுடைய இரண்டாம் பாகம். முதல் பாகத்தில் நம்ம ஒரு வேதிவினையினுடைய வேகம்னா என்ன, வினை வகைனா என்ன, மூலக்கூறு என்ன அதை பற்றின விளக்கங்கள்லாம் பார்த்தோம். இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். இந்த பாடப்பகுதியில் நம்ம வினைவேக மாறிலிக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை வருவிக்க போகிறோம். அரைவாழ்வு காலம் அப்படின்னா என்ன, அதே போல் போலி முதல் வகை வினை அப்படின்னா என்ன, அதற்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போனோம். இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக மாறிலிக்கான சமன்பாடு, அதே போல் பூஜ்ய வகை வினைக்கான வினைவேக மாறிலிக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு, அரைவாழ்வு காலம்னா என்ன, வினைவேக மாறிலிக்கும் அரைவாழ்வு காலத்துக்கும் என்ன தொடர்பு, போலி முதல் வகை வினைகள்லாம் என்ன, அதற்கான எடுத்துக்காட்டு என்ன, இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பாகம் 1ல் நான் அந்த வீடியோ முடிஞ்ச இடத்துல மதிப்பீட்டு வினாக்கள் அப்படின்னு கொஞ்சம் ஒரு 15 மார்க்குரிய தேர்வு கொடுத்துருந்தேன். அநேகமாக எல்லா மாணவர்களும் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதவங்க தயவுசெய்து அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், வினைவேகம்னா என்ன, வினை வகைனா என்ன, மூலக்கூறு என்ன, வினைவேக மாறிலினா என்ன, எல்லா விஷயமும் சரியாக விளங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ 1னுடைய பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முதல் வீடியோக்கான பாடப்பொருளுடைய சரியான விளக்கம் சரியாக புரிஞ்சிருக்கும். ஸோ தயவுசெய்து அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ 2வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பாடம் ரொம்ப எளிமையாக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டினை வருவி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தெரியணும், முதல் வகை வினைனா என்ன. நமக்கு ஏற்கனவே தெரியும், வினையினுடைய வேகம் என்பது எதை பொறுத்து மாறும், வினைப்படு பொருளினுடைய செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து வினை வேகமும் மாறும். நேரம் செல்ல செல்ல வினைப்படு பொருளுடைய செறிவு என்னாகும், குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்போ ஒரு முதல் வகை வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வினையினுடைய வேகமானது ஒரே ஒரு வினைப்படு பொருளினுடைய செறிவை மட்டும் பொறுத்து மாறுச்சுன்னா அந்த வினைகள் முதல் வகை வினைகள்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா, ஏ கிவிங் விளைபொருள் இப்படிங்கிற ஒரு வினை எடுத்துட்டு இதுக்கு நம்ம வேக விதியை அப்ளை பண்ணா வினையினுடைய வேகம் எதை பொறுத்து மாறும், ஏயினுடைய செறிவை பொறுத்து மாறும். அப்போ வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ டு த பவர் 1 அப்படின்னு எழுதலாமா. ரைட். இதில் கேங்கிறது என்ன, வினை வேக மாறிலி. அப்புறம் வினையினுடைய வேகம் ஏற்கனவே சொல்லிட்டோம், செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம் பை நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதில் மைனஸ் ஏன் போட்டோம், மைனஸில் ஏன் போடுவோம்னா வினைப்படு பொருளுடைய செறிவு நேரம் செல்ல செல்ல குறையுது. அப்போ வினையினுடைய வேகம் இந்த சமன்பாட்டுக்கு எப்படி எழுதுவோம், மைனஸ் டிஏ பை டிடி. ரைட். இப்போ முதல் சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடும் ரெண்டுமே எதற்கான சமன்பாடுகள், வினையினுடைய வேகத்திற்கான சமன்பாடுகள். அப்போ மைனஸ் டிஏ பை டிடி தான் என்ன இருக்கு சமம், கே இன்டூ ஏ பவர் 1க்கு சமம். ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஏ பவர் 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இடது பக்கம் டிடியை வலது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ இந்த சமன்பாடு என்ன ஆகிடும், மைனஸ் டிஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டிடி அப்படின்னு மாறிடும். இப்போது நேரம் 0 இருக்கும் பொழுது இந்த வினைப்படு பொருள் ஏயினுடைய செறிவு A0 அப்படின்னு வச்சுக்கலாம். டி நேரம் கடந்ததுக்கப்புறம் ஏயினுடைய செறிவில் குறைவு ஏற்படும், A0 மாறிடுச்சு. இந்த எல்லைகளில் அதாவது A0 டு ஏ, அதே போல் 0 டு டி நேரத்தில் 0 டு டி, செறிவில் A0 டு ஏ, இந்த எல்லைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மைனஸ் டிஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டிடி அப்படிங்கிற சமன்பாட்டை தொகைப்படுத்துகிறோம். தொகைப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்குது பார்க்கலாம். நாம் இப்போ மைனஸ் டிஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டிடி அப்படிங்கிற சமன்பாட்டை A0 டு ஏ அப்படிங்கிற செறிவினுடைய எல்லையிலையும் 0 to t அப்படிங்கிற காலத்தினுடைய நேரத்தினுடைய எல்லையிலையும்
தொகைப்படுத்துறோம். அப்ப அந்த சமன்பாடு என்ன ஆயிரும்? இன்டகிரல் a0 to a மைனஸ் dA by a is equal to k. kன்றது மாறிலி, அப்போ இன்டகிரேஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம். k இன்டகிரல் 0 to t dt அப்படின்னு வந்துடும். இன்டகிரல் dA மைனஸ் dA by a அப்படிங்கிறத மைனஸ் வெளியில கொண்டு வந்துடலாம். இன்டகிரல் dA by a அதுக்கு என்ன ஃபார்முலா? ln a. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் dA by aங்கிறத மைனஸ் ln a வந்துடும். dA by a க்கு என்ன இன்டகிரேஷன்? ln a. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். எல்லைகள் என்ன? செறிவு எல்லை a0 to a. ஓகே, இஸ் ஈக்குவல் டு k இன்டகிரல் dt. என்ன இன்டகிரல் dt ஃபார்முலா? t. ஸோ tக்கு இப்போ நேரத்திற்கான எல்லை என்ன? 0 to t. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். நமக்கு தெரியும் மைனஸ் ln a, அதனுடைய எல்லைகள் என்ன? a0 to a. எப்பவுமே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ மைனஸ் ln a மைனஸ் ஆஃப் மைனஸ் ln a0. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ அப்பர் லிமிட் ln a வரும், லோவர் லிமிட் a0 வரும். அப்போ மைனஸ் ln a மைனஸ் ஆஃப் மைனஸ் ln a0 is equal to k into upper limit t, lower limit 0. so k into t minus 0 அப்படின்னு போடலாம். இப்போ என்ன ஆயிடுது? நமக்கு மைனஸ் ln a அப்படியே இருக்கும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ln a0 என்னன்னு சொல்லலாம்? மைனஸ் ஆல பெருக்குனா பிளஸ் வந்துடும். k into t மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா k into 0 என்ன ஆயிடும்? 0ன்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம்? மைனஸ்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? பேஸ்ல, அதாவது டினாமினேட்டர்ல கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு சமன்பாடு என்ன ஆயிரும்னா ln a0 by a is equal to kt அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ln உடைய மதிப்பு என்ன அப்படின்னா 2.303 log. அப்போ அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ln எடுத்துட்டு என்ன போடுறோம்? 2.303 log a0 by a is equal to kt. இப்போ இந்த k மதிப்பு நமக்கு வேணும், அதான் வினைவேக மாறிலி. முதல் வினைக்கான வினைவேக மாறிலி தான் k. அப்ப அந்த t வெளியில கொண்டு வந்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா k is equal to 2.303 by t log a0 by a. இதுதான் முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலிக்கான சமன்பாடு. இப்போ முதல் வகை வினைக்கான வரைபட விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ln a0 மைனஸ் ln a is equal to kt அப்படின்னு ஒரு சமன்பாடை வருவிச்சோம். அங்கே எப்படி வருவிச்சோம்னா மைனஸ் ln a பிளஸ் ln a0 is equal to ktன்றது. அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? ln a0 மைனஸ் ln a is equal to kt அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ln a0 நான் வலது பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ln a0 நான் இப்போ என்ன பண்ணுறேன்? வலது பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ln a is equal to மைனஸ் ln a0 பிளஸ் kt வந்துடும். ரைட், இப்போ இந்த சமன்பாட்டை நான் மைனஸால் பெருக்கிறேன். மைனஸால் பெருக்கிறேன் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ln a வந்து பிளஸ் ln a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ln a0 மைனஸால் பெருக்கினா என்ன வந்துடும்? பிளஸ் ln a0. இப்போ பிளஸ் kt இப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் kt ஆகிடும். ஓகே, இந்த சமன்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா y is equal to c plus mx அல்லது y is equal to mx plus c அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டிற்கான சமன்பாடு மாதிரி இருக்கு. இதுல m மதிப்பு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். y ல என்ன எடுத்துக்கணும்? y எங்க இருக்கு? y க்கு நேரா என்ன இருக்கு? ln a. அப்போ y அச்சுல ln a வை எடுத்துக்கிறோம். x அச்சுல என்ன எடுத்துக்கலாம்? எஸ், நேரத்தை t ய x அச்சுல எடுத்துக்கிறோம். அப்போ இந்த வரைபடத்தினுடைய சாய்வு என்னவா இருக்கும்? m மதிப்பு மைனஸ் k. அப்போ நம்ம ln a க்கும் நேரத்துக்கும் இடையில ஒரு வரைபடம் வரைஞ்சோம்னா நமக்கு ஒரு நேர்கோடு வரும். அந்த நேர்கோட்டினுடைய சாய்வு மைனஸ் k. அதே போல ln a0 அப்படிங்கிறது அந்த வரைகோட்டின் நேர்கோட்டினுடைய வெட்டு துண்டு மதிப்பு. இதை நம்ம வரைபடமா விளக்கலாம். ஒரு சீரான நேர இடைவெளியில வினைப்படு பொருளுடைய செறிவை கண்டறிஞ்சு அதில் அந்த மதிப்புல இருந்து நேரத்துக்கும் ln a க்கும் இடையில ஒரு வரைபடம் வரைஞ்சோம்னா நமக்கு ஒரு வரைகோடு வரும், ஒரு நேர்கோடு. அந்த நேர்கோட்டினுடைய சாய்வு மதிப்பு என்னவா இருக்கும்னா மைனஸ் k மதிப்பு இருக்கும். இந்த மைனஸ் கேனா என்ன? வினைவேக மாறிலி. ஸோ இந்த நேர்கோட்டினுடைய சாய்வை வச்சு நம்மளால முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலினுடைய மதிப்பை
ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ முதல் வகை வினைனா என்ன? முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக மாறிலி மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, அனைத்து வகை கதிரியக்க வினைகளுமே முதல் வகை வினையாகத்தான் இருக்கும். நைட்ரஜன் பென்டாக்சைடு சிதைவடையக்கூடிய வினை, தயனைல் குளோரைடு சிதைவடையக்கூடிய வினை, ஹைட்ரஜன் பெராக்சைடு நீர் கரைசல் சிதைவடையக்கூடிய வினை, வளைய புரோப்பேனானது புரோப்பீனாக மாறக்கூடிய வினை, இதெல்லாம் முதல் வகை வினைக்கான பிற எடுத்துக்காட்டுகள். ஸோ இது ஞாபகமாக வச்சுக்கோங்க. முதல் வகை வினை அப்படின்னா என்ன? வினையினுடைய வேகமானது ஏதாவது ஒரு வினைப்படு பொருளினுடைய செறிவை மட்டும் பொறுத்து மாறுச்சுன்னா அந்த வினைக்கு பேர் முதல் வகை வினைன்னு சொல்லுவோம். அப்போ போலி முதல் வகை வினைகள்லாம் என்ன? இந்த பேரில் என்ன இருக்குது? போலி அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரிஜினலாக முதல் வகை வினை அல்ல. அப்போ இது ஒரு உயர் வகை வினை. உயர் வகை வினைன்னா என்ன இருக்கும்? வினை வகையானது 2, 3 அந்த மாதிரி இருக்கும். அந்த உயர் வகை வினையை முதல் வகை வினையாக மாற்றக்கூடியது தான் போலி முதல் வகை வினைகள். எப்படி உயர் வகை வினைகளை முதல் வகை வினையாக மாற்றுறது அப்படின்னா, அந்த வினை வேகத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒவ்வொரு வினைப்படு பொருளினுடைய செறிவையும் பார்க்கணும். அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய வினைப்படு பொருட்களுடைய செறிவை மிக அதிக அளவில் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த வினைப்படு பொருளினுடைய செறிவானது வினையினுடைய வேகத்தை எந்த காரணத்தை கொண்டும் பாதிக்காது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இரண்டாம் வகை வினை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பொருள், ஒரு வினையினுடைய வேகத்தை 2 பொருள் பாதிக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்போது ஒரு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு வினைப்படு பொருள் மட்டும் இருந்ததுன்னா அது முதல் வகை வினை. இப்போ 2வது பொருள் இருந்ததுன்னா இரண்டாம் வகை வினை ஆயிடுது. அந்த 2வது பொருளினுடைய செறிவை நம்ம மிக அதிக அளவு எடுத்துக்கும் போது அந்த செறிவில் மாற்றம் இருக்காது, அதிக அளவில் மாற்றம் இருக்காது. அப்போது வினையினுடைய வேகத்தை அது அதிகமாக பாதிக்காது. அப்போது இரண்டாம் வகை வினை முதல் வகை வினையாக ஈஸியாக மாறிடும். ஆனால் இந்த மாதிரி உயர் வகை வினைகள் எல்லாமே சிக்கலான வினைகள். அதே போல் அதனுடைய ஏற்படக்கூடிய செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியும் கிடையாது. அப்போது ஒரு உயர் வகை வினையை எளிய வகை, அதாவது முதல் வகை வினையாக மாற்றக்கூடிய செயல்முறைக்கு பேர் போலி முதல் வகை வினைகள். அல்லது ஒரு இரண்டாம் வகை வினையில் ஏதாவது ஒரு பொருளினுடைய ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த வினையினுடைய வகை என்ன ஆயிடுதுன்னா முதல் வகை வினையாக மாறுது. இதுக்கு பேர் தான் என்ன? போலி முதல் வகை வினை. போலி முதல் வகை வினைனா என்ன? ஒரு இரண்டாம் வகை வினையில் ஏதாவது ஒரு பொருளினுடைய வினைப்படு பொருளினுடைய செறிவை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அந்த வினையினுடைய வகை 2லிருந்து முதல் வகை வினையாக மாறும். அதுக்கு பேர் தான் என்ன? போலி முதல் வகை வினைகள். இந்த போலி முதல் வகை வினைக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, எஸ்டரை நீரார் பகுத்தல். மெத்தில் அசிட்டேட் எடுத்து நீரார் பகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா மெத்தனாலும் அசிட்டிக் அமிலமும் வரும். இதில் ஆக்சுவலாக வினைப்படு பொருட்கள் எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ வினையினுடைய வேகம் அந்த 2 பொருளை பொறுத்து மாறுமா? K இன்டூ மெத்தில் அசிட்டேட் இன்டூ நீர், 2ஐயும் வைக்கலாம். இப்போது இதனுடைய வினையினுடைய வகை எத்தனை? 2ன்னு சொல்லிடுவோம். இந்த வினையில் நம்ம நீர் ரொம்ப அதிகப்படியாக எடுத்துக்கிறதுனால நீரார் பகுக்கும் பொழுது அந்த நீரினுடைய செறிவு குறிப்பிட்ட அளவு மாறுறதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? நீரினுடைய அளவு நம்ம மாறிலியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா K இன்டூ நீர் K டேஷாக மாற்றிக்கலாம். அப்போ வினையினுடைய வேகம் எதை பொறுத்து மட்டும் மாறுது அப்படின்னா மெத்தில் அசிட்டேட்டை பொறுத்து மட்டும் மாறுது. அப்போது ஒரு இரண்டாம் வகை வினையை என்ன வகை வினையாக மாற்றிட்டோம்? முதல் வகை வினையாக மாற்றிட்டோம். எப்படி மாற்றணும்? ஒரு பொருளினுடைய செறிவை மிக அதிக அளவு எடுத்துக்கிட்டதுனால அந்த செறிவில் மாற்றம் இல்லை. அப்போ வினை வேகம் அதிகப்படியாக மாறலை. அந்த மாதிரி உயர் வகை வினைகளை முதல் வகை வினையாக மாற்றிட்டோம்னா அதுக்கு பேர் போலி முதல் வகை வினைகள்னு சொல்லலாம். இது வரைக்கும் முதல் வகை வினைனா என்ன, போலி முதல் வகை வினைனா என்னன்னு பார்த்தோம். இப்போது பூஜ்ய வகை வினைனா என்ன? ஒரு வினையினுடைய வேகமானது ஏதாவது ஒரு பொருளினுடைய செறிவை மட்டும் பொறுத்து மாறுச்சுன்னா அது முதல் வகை வினைன்னு சொல்லும். பூஜ்ய வகை வினைனா வினையினுடைய வேகமானது வினைப்படு பொருளினுடைய செறிவை பொறுத்து மாறலை அப்படின்னா அந்த வினை பூஜ்ய வகை வினை. செறிவு எல்லை முழுமைக்கும்
ஒரு வினையின் வினைவேகமானது வினைப்படு பொருளினுடைய செறிவினை பொறுத்து மாறலை அப்படின்னா அந்த வினை பூஜ்ய வகை வினை. அப்போ வினை வகை எப்படி எழுதலாம்? k × a⁴. பூஜ்ய வினை வகை வினைக்கான சான்று என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் அயோடின் ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒளி வேதி வினை. ஹைட்ரஜனோ அயோடின் சேரலாம், ஹைட்ரஜனோ குளோரினோ சேரலாம். அந்த ஒளி முன்னிலையில் நிகழக்கூடிய வினைகள் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பூஜ்ய வகை வினைக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்க சொல்லலாம். பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியை வருவி அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும்? நம்ம அதே போல் ஒரு பொதுவான சமன்பாடு எடுத்துக்கிறோம். ஏ கிவிங் விளைபொருள். ஏ என்ற வினைப்பொருள் விளைபொருளாக மாறுது. இப்போ வேக விதி பயன்படுத்தினா என்ன வரும்? வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு k × a⁴. ஏன் a⁴? பூஜ்ய வகை வினைனா வினைப்படு பொருளினுடைய செறிவை பொறுத்து மாறாது. அப்போ a⁴ எழுதுவோம். ஆனால் நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? வினையினுடைய வேகமானது நேரம் செல்ல செல்ல வினைப்படு பொருளினுடைய செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம்னு சொல்லுவோம். அப்போ குறைவு. அப்போ -dA/dt அதுதான் வினையினுடைய வேகம். ஏற்கனவே வினை வேகத்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லிட்டோம்? k × a⁴. a⁴ மதிப்பு என்ன? 1. அப்போ வினையினுடைய வேகத்தை என்னன்னு சொல்லலாம்? k அப்படின்னு எழுதலாமா? அப்போ -dA/dt = k அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த dtயை நான் வலது பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகிடும்? -dA = k × dt அப்படின்னு வந்துடும். இப்போ அதே பழைய மாதிரி தான் நம்ம முதல் வகை வினைக்கு பார்த்த மாதிரி தான் t = 0 நேரத்தில் ஏனுடைய செறிவு a0. t = t நேரம் மாறும்போது a0 அதாவது ஏனுடைய செறிவு a0லேருந்து ஏவா மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த எல்லைகளில் a0 to a அதே போல் t to 0, 0 to t, a to a0 இந்த எல்லைகளில் நம்ம -dA = k × dtங்கிற சமன்பாட்டை என்ன பண்ணுறோம்னா தொகையிடுறோம். அப்போ என்ன ஆயிரும்? -dA = k × dt அப்படிங்கிற சமன்பாடு -integral dA = k integral dtன்னு வந்துடும். இப்போ எல்லைகள் என்ன? செறிவினுடைய எல்லை a to a0, நேரத்தினுடைய எல்லை என்ன? 0 to t. ஸோ இப்போ அதை போட்டு நம்ம இதை வந்து தொகையிடும்போது நமக்கு என்ன வருது பார்க்கலாம். நம்ம என்ன சமன்பாடு எழுதணும் அப்படின்னா -dA = k dt இதை தான் இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரல் -dA = k integral dt. அந்த எல்லைகள் a0 to a, 0 to t இந்த எல்லைகளில் நம்ம தொகைப்படுத்தும் போது -dAவை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னா a. அப்போ மைனஸ் ஏற்கனவே இருக்க அந்த மைனஸை போட்டுக்கலாம். k integral dt, integral dtனுடைய மதிப்பு என்ன? t. அப்போ kt அப்படின்னு வந்துடும். ஏற்கனவே எல்லைகள் என்ன? a0 to a, இங்கே 0 to t. -a a0 to a = kt, எல்லைகள் என்ன? 0 to t. அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்படி போடும் பொழுது -a -a0 என்ன ஆயிரும்னா +a0 வந்துடும். = kt - k × 0 வந்திருக்கும். k × 0 0, அதை விட்டுறோம். இப்போ இந்த சமன்பாட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பரை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். a0 - a = kt அப்படின்னு வந்துடும். இப்போது கேவை அந்த இடத்துல வச்சுக்கிட்டோம்னா டீயை கீழே கொண்டு வந்தால் கேனுடைய மதிப்பு என்ன? a0 - a/t. இதுதான் தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக மாறிலிக்கான சமன்பாடு. இருக்கு பூஜ்ய வகை வினைக்கு. பூஜ்ய வகை வினையினுடைய வினைவேக மாறிலியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் a0 - a = kt அப்படின்னு ஒரு சமன்பாடு இருந்தது. அந்த சமன்பாட்டில் இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் a0 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? -a = kt - a0 வந்திருக்கும். நான் மைனஸால் பெருக்கிறேன். அப்போ என்ன ஆயிரும்னா a = kt + a0 வந்துடும். இந்த சமன்பாடு எப்படி இருக்குது? y = mx + c அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு மாதிரியே இருக்குது. இப்போ y அச்சில் என்ன எடுத்துக்கணும்? ஏனுடைய செறிவு. வெரி குட். x அச்சில் என்ன எடுத்துக்கணும்? x அச்சில் நேரம் t எடுத்துக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நேர்கோடு கிடைக்கும். இதனுடைய சாய்வு எப்படி இருக்கும்? நேர்குறி இருக்குமா எதிர்குறி இருக்குமா? அங்கே என்ன கொடுத்துருக்கு? -kt. அப்போது சாய்வினுடைய மதிப்பு -k. அது எப்படி இருக்கும்? நெகட்டிவ். எதிர்குறி மதிப்பை கொண்ட
சாய்வு. அப்போது அந்த சாய்வு மதிப்பு வேணும்னா நம்ம ஏயினுடைய செறிவுக்கும் நேரத்துக்கும் இடையில ஒரு வரைகோடு வரைஞ்சு வரக்கூடிய சாய்வுலேருந்து நம்ம வினைவேக மாறிலி மதிப்பை கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ இதனுடைய வெற்று துண்டு மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா A0க்கு சமமாக இருக்கும். ஒரு வினையினுடைய அரைவாழ்வு காலம்னா என்ன? அந்த பேர்லேயே இருக்கு, அரைவாழ்வு காலம். ஒரு வினைப்படு பொருளானது அதனுடைய செறிவில் பாதி அளவுக்கு குறைவதற்கு தேவைப்படக்கூடிய கால அளவு தான் அரைவாழ்வு காலம். ஒரு வினைப்படு பொருளுடைய செறிவு தொடக்க செறிவிலிருந்து சரிபாதியாக குறையறதுக்கு 100% எடுத்துக்கிட்டு 50% குறைவதற்கு தேவைப்படக்கூடிய நேரம் தான் என்னன்னு சொல்கிறோன்னா அரைவாழ்வு காலம். ஒரு முதல் வகை வினையினை எடுத்துக்கிட்டோன்னா இந்த அரைவாழ்வு காலமானது ஒரு மாறிலி மதிப்பு, எதை பொறுத்தும் மாறாது, அது ஒரு மாறிலி மதிப்பு. What is half-life period of a reaction? The time taken to complete 50% of a reaction is called as half-life period of a reaction. The half-life period of a reaction is defined as the time required for the reactant concentration to reach 1/2 of its initial value. For a first order reaction, this half-life period is independent of initial concentration. We can prove that by a derivation. For a first order reaction, the half-life period is a constant, that is, it does not depend on initial concentration. We know that the rate constant for the first order reaction is already we derived in volume, that is part 1. What is the value? K is equal to 2.303 by T log A naught by A. If time is T half, that is only 50% of the reaction is complete, then the concentration of A will be from initial concentration only 0.5%, 50% would have reacted. So initial concentration is A naught, will divide it by 2. So A value will be equal to A naught by 2. We'll substitute in the rate equation, that is rate constant equation K. K is equal to 2.303. In the place of T, we'll substitute as T half. Log A naught is same. In the place of A, we will substitute as A naught by 2. Take the 2 up. What will you get? A naught will get cancelled. K will be equal to 2.303 by T half log 2. What is the value of log 2? 0.3010. We'll multiply it with 2.303 divided by T half. So 2.303 into 0.3010 will give you 0.6932. So K value will be 0.6932 by T half. Or take this T half the other side, rate constant down, you will have T half is equal to 0.6932 by K. In this equation, if you see, the half-life period equation does not have any value of A or A naught, or A or A naught is not specified in this equation. That means half-life period of a first order reaction is independent of initial concentration. If you see this equation, T half is equal to 0.6932 by K, there is no concentration term. That means first order half-life period is independent of initial concentration. ஒரு முதல் வகை வினைக்கான அரைவாழ்வு காலமானது வினைப்படு பொருளினுடைய தொடக்கச் செறிவை பொறுத்து மாறாது அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு ஏற்கனவே தெரியும் முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலி சமன்பாடு என்ன? K is equal to 2.303 by T log A0 by A. இப்போ அரைவாழ்வு காலம்ன்றது என்ன? ஒரு வினைப்படு பொருளுடைய தொடக்கச் செறிவானது பாதி அளவு குறைவதற்காக 50% குறைவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் என்னன்னு சொல்கிறோம்னா அரைவாழ்வு காலம். அப்போது T என்பது T half-ஆக இருக்கும்போது ஏயினுடைய செறிவு என்னவாக இருக்கும்? ஆரம்ப செறிவு A naught. A naught-ல பாதி தான் ஏவாக இருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு சமன்பாடில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டீன்ற இடத்துல T half போடுறோம், ஏன்ற இடத்துல A naught by 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அந்த சமன்பாடு என்ன ஆகிடும்? K is equal to 2.303 by T log A0 by A0 by 2ன்னு வரும். இந்த 2 மேலே போச்சுன்னா A0 கேன்சல் ஆகிடும். அப்போ K is equal to 2.303 by T half log 2ன்னு வந்துடும்.
log 2 மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும் 0.3010. அப்போ k மதிப்பு என்ன 2.303 into 0.3010 by t half. 2.303 0.3010 வால பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.6932. அப்போ k மதிப்பு என்னன்னா 0.6932 by t half. or t half left hand கொண்டு வந்துட்டு left hand side கொண்டு வந்துட்டு k வை கீழே கொண்டு வந்தோம்னா t half is equal to 0.6932 by k. இப்போ இந்த சமன்பாட்டில் பார்த்தா செறிவு a0 வரல ஏவும் வரல. அப்படின்னு அர்த்தம் முதல் வகை வினைக்கான அரைவாழ்வு காலமானது வினைப்படு பொருளினுடைய தொடக்க செறிவை பொறுத்து மாறாது. இப்போ முதல் வகை வினைக்கான அரைவாழ்வு காலமானது வினைப்படு பொருளினுடைய செறிவை பொறுத்து மாறாதுன்னு பார்த்துட்டோம். இப்போ பூஜ்ய வகை வினைக்கான அரைவாழ்வு காலம் எப்படி கணக்கிடுறது? நமக்கு பூஜ்ய வகை வினைக்கான வினைவேக மாறிலி சமன்பாடுன்னு தெரியும். என்னது? k is equal to a0 minus a by t. அரைவாழ்வு காலம்னா என்ன? வினைப்படு பொருளினுடைய செறிவு பாதியாக குறைய தேவைப்படக்கூடிய காலம். அப்போ t halfனா a என்னவா இருக்கும்? a0ல பாதியாக இருக்கும். அப்போ a is equal to a0 by 2. இப்போ நம்ம அந்த முதல் சமன்பாடு k is equal to a0 minus a by tல aக்கு பதிலாக a0 by 2 போட போகிறோம், tக்கு பதிலாக t half போட போகிறோம். அப்போ k மதிப்பு என்ன ஆகிடும்? a0 minus a0 by 2 whole divided by t halfனு வரும். இப்போ 2a0 minus a0 என்ன ஆயிரும்னா a0, அந்த 2 கீழே வந்துடும். அப்போ k மதிப்பு என்ன? a0 by 2t half. அல்லது t half is equal to t half left hand side கொண்டு போகிறோம், k வை கீழே கொண்டு வந்தோம்னா t half is equal to a0 by 2k. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம a0ன்றது வினைப்படு பொருளுடைய தொடக்க செறிவு. அப்போது பூஜ்ய வகை வினையினுடைய அரைவாழ்வு காலம் வினைப்படு பொருளினுடைய துவக்க செறிவிற்கு நேர் விகிதத்தில் அமைந்துள்ளது. ஒரு முதல் வகை வினையானது 99.9% நிறைவடைய தேவையான நேரமானது அவ்வினை பாதி அளவு நிறைவடைய தேவையான நேரத்தை போல தோராயமாக 10 மடங்கு என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா t 99.9% is equal to 10 times t half. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஆரம்ப செறிவை 100% எடுத்துக்கிறோம். a0 மதிப்பு 100%. அப்போ a மதிப்பு என்ன? 100லேருந்து 99.9 கழிச்சோன்னா 0.1. t மதிப்பு என்ன? t 99.9%. நமக்கு ஏற்கனவே முதல் வகை வினைக்கான k மதிப்பு என்னன்னு தெரியும். k is equal to 2.303 by t log a0 by a. இப்போ நமக்கு a0 மதிப்பு தெரிஞ்சிடும். என்னன்னு? 100. a மதிப்பு என்ன? 0.1. அதே போல் இங்கே டீக்கு பதில் என்ன போடணும்? t 99.9%. அப்போ என்ன ஆயிரும்? t இந்த பக்கம் கொண்டு வந்துடும், இடது பக்கம் கொண்டு வந்துடும், கேவை கீழே கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்? t 99.9% is equal to 2.303 by k log a0க்கு பதிலாக 100 போடுறோம், ஏக்கு பதிலாக 0.1. 0.1 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? கீழே இருக்கும்போது 10⁻⁻1. அப்போ மேலே போச்சுன்னா 10, 10⁻+1 அல்லது 10. அப்போ 100 × 10 எவ்வளவு? 1000. அப்போ t 99.9 is equal to 2.303 by k log 1000. அப்போது log 1000 எப்படி எழுதலாம்? 10⁻3 எழுதலாமா? அப்போ 3 முன்னாடி கொண்டு வந்தால் 3 log 10 வரும். log 10 மதிப்பு 1. அப்போ என்ன வரும்? t 99.9 is equal to 2.303 by k into 3 மட்டும் எடுத்துக்கிட்டா போகுதும். ஏன்னா log 10 மதிப்பு 1, விட்டுறலாம். 2.303 3ஆல் பெருக்கினா என்ன வரும்னா 6.909. அப்போ t 99.9% is equal to 6.909 by k. அல்லது t 99.9 is equal to 10 into 0.69 by k. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் t halfனுடைய மதிப்பு என்னன்னா முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலி ஓட எப்படி தொடர்பு கொண்டதுன்னா t half is equal to 0.6932 by k ன்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்போது t 99.9% is equal to 10 into 0.69 by k. அந்த 0.69 by k எது குறிக்குது? t half குறிக்குது. அப்போது t 99.9% is equal to 10 times t half அப்படின்னு நிரூபிச்சிடலாம். கொடுத்துருக்க டெஸ்ட்டு 25 மார்க்குக்கானது.
இப்போ நீங்கள் இந்த போர்ஷனை படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டினை வருவி. அதே போல் முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டு தருக. போலி முதல் வகை வினை என்றால் என்ன, அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்து விளக்கம் தரணும். பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டினை விவரிக்கணும். அரைவாழ்வு காலம் வரையறு. முதல் வகை வினைக்கான அரைவாழ்வு காலம் தொடக்கச் சரிவினை பொறுத்து அமைவது இல்லை, நிரூபி. பூஜ்ய வகை வினைக்கான அரைவாழ்வு காலத்தை வருவி. ஸோ இந்த கேள்விகளை எழுதுனீங்கன்னா 25 மார்க்ஸ் டெஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணணும். டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாகம் 3 வேதிவினை வேகவியலோட கடைசி பார்ட்டு பாகம் 3ல் அரீனியஸ் கொள்கை, அதாவது வினை வேகத்தின் மீதான வெப்பத்தின் விளைவு யாது அப்படிங்கிற அரீனியஸ் கொள்கையும் மோதல் கொள்கை, அதே போல் வினை வேகத்தினை பாதிக்கும் காரணிகள், இந்த 3ஐயும் சேர்த்துனது பாகம் 3. அதற்கான வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் இன்னும் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அதிக வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாப்டர்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.